நீங்க சாதாரணமா சவுக்கு சங்கரை பார்க்காதீங்க. இன்னைக்கு அத்தனை பேர் ரவுண்டு கட்டி சவுக்கு சங்கருக்கு எதிராக களம் நிற்கிறாங்கன்னா, சவுக்க வந்து கையை உடைச்சிட்டாங்க, காலை உடைச்சிட்டாங்கன்ற தரப்பு அவருடைய வழக்கறிஞர் அவருடைய தரப்புல இருந்து வந்து சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே இப்படி நடந்ததா என்ன? நடக்காம எப்படிங்க கை ஓடிங்க? ஒரு வகையில் அதிமுக கூட மறைமுகமா கொடுக்கலாம், கொடுத்தாங்க, வாங்கினாங்க, பல கோடி வாங்கினாரு அப்படின்றத சொல்ல முடியாது. அவரை பத்தி பேசுறேன், இவரை பத்தி பேசுறேன், அப்பெல்லாம் கைது பண்ணல. சிறைக்குள்ளேயே வந்து சவுக்கை ஏதாச்சும் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்காங்க அப்படின்னு வந்து பழி சுமத்துறாங்களே, இதெல்லாம் ஏத்துக்கிறதா என்ன? அதிமுகவினுடைய மறு கையை வந்து சவுக்க பார்க்குற ஒரு பக்கம். அக்காட் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபில் செந்தமிழ். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் ஐயா. போகிற இடத்துல எல்லாம் வந்து குற்றவாளியாக இருந்தாலும் கூட ஒரு தரப்புல வந்து அவரை ஆதரிக்கக்கூடிய சில நபர்களும் அவரை எதிர்க்கக்கூடிய சில நபர்களுமா இருந்திருக்காங்க. உங்களுடைய நேர்காணல் நிறைய பார்க்குற போதெல்லாம் சவுக்கு சங்கர் மீது ஆதரவுகள் தான் அதிகமாக இருந்தது. முதலில் இந்த வழக்குக்கு முன்பு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கான காரணங்கள் என்னென்ன? எப்பவுமே வந்து இந்த அரசு பயங்கரவாதம்னு எல்லாருமே பேசுவாங்க. இந்த அரசு பயங்கரவாதம்னு சொல்லி பேசுகிற அத்தனை பேரும் வந்து ஏதோ புத்தகங்களை படித்து பார்த்து தான் அவங்க பேசியிருக்காங்கன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஏன்னு சொன்னால், ஒரு அரசு பயங்கரவாதம் என்பது எப்படி கொடுமையாக இருக்கும், கொடூரமாக இருக்கும் அப்படின்றது அனுபவபூர்வமாக உணர்ந்தவன் நான். எனக்கே அந்த நிலை ஏற்பட்டிருக்கு. அன்னைக்கு வந்து பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. எனக்குன்றதை விட என்னை ஒட்டுமொத்த எங்களுக்குன்னு சொல்லலாம், அது பன்மையிலே சொல்லலாம். ஏன்னா நான் மட்டும் இல்லை, சுமார் 28 பேர் நாங்கள் சிறையில் இருந்தோம். அந்த நேரத்தில் இதை விட கொடுமையான முறையில் வந்து அரசு பயங்கரவாதம் நடைபெற்றது. அந்த அரசு பயங்கரவாதத்துக்கு குரல் கொடுத்து ஒருத்தர் கூட இல்லை. சமூகம் சார்ந்த அமைப்பு தலைவர்கள் கூட அன்றைய அரசு பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் அந்த அரசு பயங்கரவாதம் நடத்தியது. இன்றைக்கி சவுக்கு சங்கர்ன்ற ஒரு தனி மனிதன் வந்து எதிராக அரசு பயங்கரவாதம் நடத்தும் போது அவர் என்ன செஞ்சார், ஏது செஞ்சார், எப்படி செஞ்சார், அது உண்மையா பொய்யா, அவர் நல்லவரா கெட்டவரா, இந்த நேரத்தில் நான் வந்து ஆய்வு பண்ணி பிஹெச்டி வாங்க போகிறது இல்லை. இன்றைக்கி அரசு என்ன நடத்துது இதுதான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி அவர் மீது அந்த காவல்துறை உயர் அதிகாரியை பற்றியும் அந்த பெண் காவலர்களை பற்றியும் அவர் பேசினது தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தை தான். அதை மாற்றுக்கிறது மறக்க மாட்டீங்க. அது நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் பேசிட்டாரு. அதுக்காக மட்டும் வழக்கு தொடுத்து அவரை கைது செய்து சிறையில் தள்ளியிருந்தாங்கன்னா நான் அதை ஒரு பெருசாக இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டேன், ஆதரவு தெரிவிச்சிருக்க மாட்டேன். பட் அதை மீறி இன்றைக்கி வந்து தொடர்ந்து அவரை வந்து தேனியில் கைது பண்ணும்போது அந்த வண்டியில் கூப்பிட்டு வந்து ஆக்சிடென்ட்னு ஒரு செட்டப் பண்ணதையும். செட்டப்னே சொல்கிறீங்களா? வேறு என்னங்க, அந்த வாகனத்தில் எதிரில் வந்த வாகனத்தில் யார் இருந்தால் என்ன இருந்தால் அந்த காரை பார்த்தா சப்பையாக போயிருக்கு. அதில் இருந்த உயிரோடு இருக்கானா, செத்து போயிட்டானா, குழந்தைங்க வந்தாங்களா, பெண்கள் வந்தாங்களா, எதுவுமே இல்லை. அப்போ இது வந்து ஒரு செட்டப் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா அது செட்டப் பண்ணுறது அவங்களுக்கு பெரிய கஷ்டமான வேலை இல்லை காவல்துறைக்கு. இல்லை, அப்படி செட்டப் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு கேட்குறேன். காவல்துறைக்கு ஒரு குற்றவாளியை பிடிச்சாங்க, நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க. இல்லை, அது குற்றவாளியை பிடிச்சாங்க, நீதிமன்றம் கொண்டு போகிறாங்கன்றது மட்டும் இல்லை. சவுக்கு சங்கர் அது அந்த குற்றவாளின்னு சொல்லி கூட்டு வர்றது சவுக்கு சங்கர். அவனுக்கு ஒரு விதமான மரண பயத்தை ஏற்படுத்தணும், பீதியை பயம்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணம். ஆமாம், அதுதான், வேற ஒன்றுமே இருக்காது காவல்துறை. அது அவங்களுக்கு செட்டப் பண்ணுறது பெரிய ஏதோ ஒரு வழக்கில் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு வாகனத்தில் யாரோ ஒரு பையனை பிடிச்சி போடான்னு சொன்னால் வேலை முடிஞ்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? எத்தனையோ அக்யூஸ்ட் இருக்காங்க, ரொம்ப மோது அப்புறம் உனக்கு கேஸெல்லாம் நான் விட்டா பண்ணிக்கிறேன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு. அவன் வந்து மோத போகிறான், அவன் அந்தமாரி அப்படி இருக்கும்போது அதுக்கு பிறகு வந்து நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி அதன் பிறகு அவர் ஜெயிலுக்கு போகிறார். ஜெயிலில் ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து சூப்ரண்டு வச்சு அடிக்கிறாங்க, கையை உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முழுக்க ஒரு அரசு பயங்கரம். அதாவது அந்த குற்றம் செஞ்சார் இல்லை, அந்த போலீஸுக்கு எதிராக, அந்த போலீஸ்காரர்களுக்கு எதிராக பேசுனதுக்காக மட்டும் இவங்க கைது பண்ணல. இது நாள் வரையில் தொடர்ந்து இவர் பொதுவெளியில் எடுத்து பேசி வந்த பேச்சுக்காகத்தான் இந்த அளவுக்கு இந்த அரசு பயங்கரவாதம் ஒரு தனி மனிதன் மீது விழுறதுன்றது தான் நிதர்சனம்.
இல்லை, இதை தாண்டி எல்லாருமே குற்றம் சாட்டக்கூடியது இதுதான். நீங்களும் கூட வந்து திமுக செய்துன்னு சொல்லலாம். ஆனால் இன்னுமே வந்து உதாரணத்துக்கே சொல்கிறேன், நிறைய யூடியூபர்கள் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும் திமுகவை எப்படி வந்து கொள்கை சார்ந்தும் சரி இல்லை தனி மனித தாக்குதலாகவும் சரி எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். சரி, பொதுப்படையாகவே சொல்லலாம், சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், இன்னொரு பக்கம் தம்பி ஊடகத்துல இருந்து வந்து இடும்பவன் கார்த்தி அண்ணன் அவர்களாகட்டும், இன்னொரு பக்கம் வந்து மாரிதாஸ் போன்ற பாஜக ஆதரவு நிலைப்பாடில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நீலம் பண்பாட்டு மையத்தில் இருக்கிறவங்களே வந்து அரசு விமர்சிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிக்கக்கூடியவங்க இருக்காங்க, நான் பேர் சொல்ல விரும்பல. இப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கரை மட்டும் கைது செய்யறாங்க, சவுக்கு சங்கர் இது பேசினதுனால தான் பண்ணிட்டாங்கன்றது வந்து ஒரு அபத்தமா இல்லையா? இல்லை, அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அதாவது சாட்டை திருமுருகனோ கார்த்திக்கோ எல்லாருடைய, அதாவது மாரிதாசோ எல்லாரும் விமர்சனம் முன்வைக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, பொது மக்கள் வந்து சரி இவங்க இந்த கட்சி அதை எதிர்த்து பேசுவாங்க. யார் நாம் தமிழ் கட்சியை பற்றி குற்றச்சாட்டு வைக்கும்போது இவங்க எப்பவுமே திமுக எதிரிங்கப்பா, அதனால இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு ஆகிடும். அதே பாஜகக்காரங்க பேசுனாங்கன்னா இது பாஜகக்காரங்க எப்பவுமே இப்படி தான் பேசுகிறாங்கன்ற மாதிரி ஆகிடும். ஆனால் இன்னைக்கு சவுக்கு சங்கருடைய நீங்கள் மற்றவங்க எல்லாம் போடுற ஒரு வீடியோவுக்கும் சவுக்கு சங்கர் போடுற யூடியூப்ல ஒரு வீடியோவுக்கும் வியூவர்ஸினுடைய இதுவை பாருங்க, நீங்கள் பார்வையாளர்கள் அதிகமாக தான் இருக்கு. பார்வையாளர் மட்டும் இல்லை, அதை வந்து இவருக்கே உண்டான பாணியில் இவர் வைக்கக்கூடிய அந்த வாதங்கள் விவாதங்கள் விஷயங்களை வந்து பெரும்பாலான மக்கள் அது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அரசியல்வாதிகள் தெருவில் போனாலும் நான் கேள்வி கேட்கலான்ற ஒரு எண்ணத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு சவுக்கு சங்கருடைய பேச்சுக்கள் இருக்கு. நீங்க சாதாரணமா சவுக்கு சங்கரை பார்க்காதீங்க. இன்னைக்கு அத்தனை பேர் ரவுண்டு கட்டி சவுக்கு சங்கருக்கு எதிராக களம் நிற்கிறாங்கன்னா அதுதான் காரணம். ஏங்க, ஸ்டாலினை பத்தி பேசினாப்புல, உதயநிதி ஸ்டாலினை பத்தி பேசினாரு, சபரீசனை பத்தி பேசினாரு, அவரை பத்தி பேசினார், இவரை பத்தி பேசினார், அப்பெல்லாம் கைது பண்ணல. அதேதான் எல்லாருமே வாதம் பண்றாங்க. அதெல்லாம் கைது அந்த நேரத்தில் கைது பண்ணியிருந்தா நீங்க நானும் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் விவாதம் பண்ணியிருப்போம். அந்த சப்ஜெக்ட் பொது வெளியில வந்து இருக்கும், அது மக்கள் கேட்டிருப்பாங்க. ஒரு 25% இது பேசுறது பொய்ன்னு சொல்லி தள்ளிட்டு போனாலும் 75% உண்மையை நம்புவாங்க. அப்போ அந்த ஆட்சிக்கும் அந்த அரசுக்கும் மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்படும். கஞ்சா வச்சிருந்தாங்கன்னு சொல்லி போட்டாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் கஞ்சாவை வந்து அவர் பிடிக்கிறதுக்காக வச்சிருந்தாங்கன்னு. திடீர்னு அங்கேருந்து போலீஸ் வீடும் பூட்டியிருக்கு, ஆஃபீஸும் பூட்டியிருக்கு, உடைச்சிட்டு அதுக்குள்ளே போய் கஞ்சா எடுத்துகிட்டு வராங்க. நீங்களே எடுத்து வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தால் யாருக்கு இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உங்களை யாருன்னா சோதனை பண்ணிட்டு உள்ளே அனுப்புனாங்களா அதிகாரிகளை? இல்லை சோதனை பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்ப முடியுமா யாராலும்? காவல்துறை நினைச்சா போவாங்க. அப்ப அந்த கஞ்சாவை வந்து வைத்ததும் அவர்கள் தான் எடுத்ததும் அவர்கள் தான்ன்றீங்களா? இல்ல வேற என்ன, வேற எப்படி இருக்கும் இன்னும்? ஏன் அவர் வச்சிருந்தா என்னன்னு கேக்குறேன். ஒருவேளை வச்சிருந்தா இப்ப நானே கஞ்சா அடிக்கிறேன், நம்மளும் அதை நேர்ல பார்க்கலாம். நானே கஞ்சா அடிக்கிறேன், என் வீட்டுல போய் வைப்பேன், லூசாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? வீட்டுல வந்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா அலுவலகத்துல வச்சதா எடுத்தான்னு சொன்னா அலுவலகத்துல சிசிடிவி கேமரா மூலைக்கு வச்சிருக்காங்க. எல்லாருடைய அந்த லிங்க் செல்போன்ல இருக்கு. யாருன்னா ஒரு செல்போன்ல அது ரெக்கார்ட் ஆச்சுன்னா நாளைக்கு அவப்பேர் ஆயிடும்ட்டு வீட்டுல இருந்து கஞ்சா எடுத்த மாதிரி தான் கொண்டு வராங்க. வீட்டுல இருந்து கஞ்சா இப்போ இது எல்லாமே செட்டப் பண்ணும்போது சரி அது போட்டோம். எத்தனை வழக்கு இதுவரையும் 13 வழக்குக்கு மேல போட்டிருக்காங்க இதுவில். நம்ம பேசி கொடுக்குற இந்த ஒரு தருணத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் கேட்கணும்னு நினைச்சேன். குண்டாஸ் வழக்கும் வந்து பாய்ந்திருக்கிறது, இதை எப்படி பாக்குறீங்க சவுக்கு சங்கர் மீது? இல்ல, குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. அது குண்டர் சட்டம் என்பது தடுப்பு காவல் சட்டம் தான். ஏற்கனவே அவர் மீது போட்ட 13 வழக்குக்கு அவர் பெயில் எடுத்துட்டு வர்றதுக்கே அது காலம் நாட்கள் ஆயிடும். அப்படி இருக்கும்போது இன்னும் இதுவரையும் 13 அந்த வழக்குகள்ல நிறைய வழக்குகள் வந்து பிணையில வெளிவராத முடியாத அதான் பிணையில் சொன்னா உள்ள போயிட்டு வரணும். அதான் அப்போ அந்த வழக்குகளை பெயில் எடுக்கணும், அந்த சூரிட்டி நிப்பாட்டணும், அது பண்ணணும், இது பண்ண எவ்வளவு வேலை இருக்கு இல்லைங்களா? அதுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு இதாகும். அதுல வந்து குண்டாஸ் வேற, குண்டாஸ் போட்டாங்க. ஆனா உயர்நீதிமன்றம் நிச்சயம் கொட்டுவாங்க. அவங்களுடைய உயர்நீதிமன்றத்தில் இவங்க நிச்சயம் வந்து அது கேள்வி எழுப்புவாங்க, எப்படி இது குண்டாஸ். அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கஞ்சா கேஸ் நான் அன்னைக்கே சொன்னேன். கஞ்சா கேஸ் போறது, வழி மறித்து 1000 ரூபாய் பிடிங்கிட்டு போனாருன்னு சொல்கிறது, இந்த கேஸெல்லாம் எதுக்கு போகிறதுன்னு சொன்னால் குண்டர் சட்டம் போடுவது, தடுப்பு காவல் சட்டம் போடுவதற்கு தான் காவல்துறை செட்டிங் பண்ணுறாங்க. செட்டிங் பண்ணுறது இல்லாமல் இப்போ என்னன்னா ஒரு நீ வந்து போதையை பற்றி பேச, இப்போ ஜாஃபர் சாதிகை பற்றி நிறைய பேசினாரா இல்லையா? திமுகவுக்கு தொடர்பு இருக்குது, காவல்துறைக்கு குறிப்பாக சென்னை மாநகர ஆணையராக இருந்து இப்போ டிஜிபியாக இருக்கக்கூடிய அவருக்கு நேரடி தொடர்பு இருக்கு. அவர் தான் டிக்கெட் எடுத்து லண்டனுக்கு அனுப்பிச்சு இப்படி எல்லாம் பேசியிருக்காப்புல சங்கர். அப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ செய்கிறாங்க. இன்னொரு தரப்புல வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன ஆச்சு ஏதாச்சுன்ற எந்த ஒரு தகவலையும் கொடுக்கல. அதுக்கு வந்து இன்னொரு தரப்புல ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. என்னன்னா சவுக்கு சங்கரை இப்படி தான் வந்து நாங்கள் வெளிப்படையாக வந்து கைது செஞ்சுக்கிட்டு போனோம், அப்படி இருக்கும்போது இந்த விபத்துக்கு உள்ளாய் அது நிறைய பேச பொருளாச்சு, அதனால இதை வந்து ரகசியமாக வச்சிருக்காங்க, இங்கே வந்து ஆஜர்படுத்தும் போது வந்து தெரியப்படுத்துவாங்க
செய்வாங்கன்ற ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க. இது நீங்க எப்படி சவுக்கு சங்கரை இந்த அளவுக்கு நெருக்கடி பண்ணி வீடு சோதனை, அலுவலக சோதனை ஏற்படுத்தியிருந்தோம். இப்போ ஃபிலிக்ஸை கைது பண்ணி அவரை மறைமுகமான 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் எப்படியாப்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் கைது செய்த 24 அதாவது கைது செய்த 1 மணி நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவிக்கணும். அடுத்த நிமிஷமே வந்து நீதிமன்றத்தில் குடும்பத்துக்கு எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கல, குடும்பத்துக்கும் தகவல் தெரிவிக்கல, நீதிமன்றத்தையும் ஆஜர்படுத்தலை. இதனால் இப்போ கூட ஃபோன் போட்டால் கூட அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இப்போ கூட அவங்களுடைய மனைவி அவருடைய குடும்பத்தார் வந்து திருச்சியில் வந்து திருச்சியினுடைய மாநகர காவல் ஆணையரை சந்தித்து இப்படி வந்து கைது செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்ன வரையிலும் அவங்க எங்கே வச்சுருக்காங்க, எது வச்சுருக்காங்க எங்கேயுமே தெரில. யாரை கேட்டாலும் தெரிலன்னு சொல்கிறாங்க. யார் ஒரு சாதாரண மனிதர் இல்லை, ஜேர்னலிஸ்ட்டில் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் அந்த அவர் என்டிடிவிலேருந்து நிறைய இதில் வந்து அவர் ஏதோ நேற்று ஓப்பன் பண்ணி இன்றைக்கி வந்து ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு நபர் இல்லை. அப்படிப்பட்ட நபருக்கே இந்த நிலை என்ன? இன்றைக்கி வந்து பாமர மக்களுடைய நிலை என்ன? அந்த கஞ்சா கேஸுன்னு போட்டு அந்த கஞ்சா சாக்கு வச்சு வீட்டுக்கு போய் ஹார்ட் டிஸ்க்கு, கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு இதெல்லாம் இப்போ வந்து அந்த கஞ்சா கேஸெல்லாம் போடாமல் நேரடியாக போய் வீட்டில் போய் சோதனை பண்ணோன்னா யாருன்னா எதிர்த்து தெரிவிப்பாங்க. கஞ்சா கேஸ் போட்டுட்டு இப்படி போனோன்னா இப்போ கஞ்சா வச்சுன்னு தரேன்ப்பா, சரிதான், புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, உள்ளே போய் சோதனை போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹார்ட் டிஸ்க்கு, கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, ஃபோனு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகும்போது அப்போ வந்து கேள்வி வரும். அப்போது உள்ளேருந்து கஞ்சாவும் எடுத்தோம், சட்டவிரோதமாக பொருள் கஞ்சா இருந்தது அப்படின்றது இவங்க செட்டிங். காவல்துறையுடைய செட்டிங் தான், 100 விழுக்காடு செட்டிங். இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போனால் கேஸே ஒன்றே ஆகாத மாதிரி. சரி, இவ்வளோ விஷயம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்த நம்ம பேசி தான் ஆகணும். முதல்ல ஸ்டாண்ட் வித் சவுக்கு அப்படின்னு ஸ்டாண்டர்ட் எடுத்தும் போது நம்ம பாராட்டிட்டு தான் இருந்தோம். ஏன்னா ஊழலுக்கு எதிராக வந்து புத்தகம் வெளியிட்டார், ஊழலுக்கு எதிராக வந்து நிறைய குரல்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் அதிமுகவை விமர்சிப்பதை மட்டும் விட்டு முழுக்க திமுகவை விமர்சிப்பதற்கான ஆதாயம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. எப்படி வந்து மீடியா தொடங்கினாரு, எப்படி வந்து இவ்வளவு வந்து இது தொடங்கினாரு, ஒரு நிறுவனத்தை தொடங்கினாரு, இத்தனை ஊழியருக்கு எப்படி ஊதியம் தராரு, இப்படிப்பட்ட நிறைய கேள்விகளை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வரும் தானே ஒரு பாமர மக்களுக்கு. அப்படியே நேச்சுரலாக இருக்குது. இப்போ நீங்கள் இருக்க நெறியாளராக இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் டெவலப் ஆகிடும். உங்களையும் 4 இல்லை 40 பேர் வந்து அணுகுவான். என்ன அணுகுவான்? நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன். என்ன சொல்லுவான்? நான் ஃபைனான்ஸ் பண்ணுவேன், நீங்கள் பண்ணுங்க, எனக்கு லாபத்தில் எனக்கு இவ்வளோ கொடுக்கும். இல்லை, அதான் விலை போய் விட்டாரா சவுக்கு சங்கர்ன்ற மாதிரி பேச்சு எழுந்தாங்க. அதுக்கப்புறம் சவுக்குடைய காணொலிகள் நம்ம கீழே போய் அதிமுகவினுடைய மறு கையை வந்து சவுக்க பார்க்குற ஒரு பக்கம் இல்லைம்மா. நீங்கள் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டா கூட இதேமாரி 10 இல்லை 20 பேர் வந்து உங்களை அணுகுவான். இயற்கை, நேச்சுரல் அது. அப்போ சவுக்கு சங்கர் வந்து தன்னுடைய சவுக்கு வெப்சைட்டுன்னு ஒன்று ஆரம்பித்து நீதிபதிகளை பற்றியும் காவல்துறை உயர் அதிகாரி பற்றியும் அரசு அதிகாரிகளுடைய அட்ராசிட்டிகளை பற்றி வெளியும் கொள்ளடிச்சுட்டு போயிடறான். ஆனால் தன்னுடைய ஆயுள் முழுக்க கொள்ளடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் எதுன்னு சொன்னால் மாதிரி வெப்சைட் ஃபுல்லாக எழுதுறது வியூவர்ஸ் நிறையாச்சு. இன்றைக்கி தான் யூடியூப். அப்போ வியூவர்ஸ் அதிகம் ஆக இன்னைக்கு யூடியூப்லேயும் வந்து டாப் டக்கராக போகும்போது 10 இல்லை 100 இல்லை 1000 பேர் கூட தயாராக இருப்பாங்க. எத்தனையோ பேர் என்ஆர்ஐயில் வந்து காசை வச்சுக்கிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து எப்படியாவது பெற முடியுமான்றது இருக்காங்க. அதேமாரி ஒரு 2 பேர் துணிஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி வந்தது, என்ன வந்தது, எப்படி வந்தது, என்ன வந்தது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் குறைஞ்சது 5000 கோடி. இது கொஞ்சம் முரணாக தானே இருக்குது. நம்ம எப்படி வந்ததுன்னு காசு கேட்டால் ஊழலுக்கு எதிராக பேசாத ஒருத்தவங்க இது ஊழல் கட்சி இல்லை அது ஊழல் கட்சின்னு சொல்கிற, ஊழலுக்கு துணை போகிற கட்சியை விட்டுருங்க, ஊழலுக்கு துணை போகிற நபர்களை விட்டுருங்க. ஊழலுக்கு எதிர்தான் சொல்லிட்டு ஒரு நபர் வராரு, அவரை வந்து இத்தனை லட்சம் மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. அவரே வந்து இப்படி இப்படி கேள்வி எழுப்பும் போது நம்ம சொல்லி தானே ஆகணும். இங்க இருந்து வந்தது எல்லா சோர்ஸையும் சொல்றாரு, இங்க இருந்து பணம் வந்து நான் இங்க இருந்து போட்டேன் அப்படின்னு ஒரு சொல்றப்ப எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நண்பர்கள் ஹெல்ப் பண்றாங்க. நான் நண்பர்களுக்கு நான் லாபம்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா லாபம் கொடுத்தோன்னா சம்பளம்லாம் கொடுத்தா செட் ஆகாது. பல இடத்துல எங்கிட்டே பல முறை பேசியிருக்காரு. ஒரு இன்டர்வியூலையும் கூட பேசியிருக்காரு. அலுவலகம் ஒரு ஆள் கொடுத்தாரு, அது எனக்கே தெரியும் யார் கொடுத்தாருன்னு. அவர் எந்த கட்சியை சார்ந்தவர்ன்றது முக்கியம் இல்லை. அலுவலகம் கொடுக்குற என் அலுவலகம் இருக்குது நீங்கள் வச்சிங்கன்றாரு. அந்த அலுவலகத்தை தான் அவர் ஆஃபீஸே திறக்கிறாரு. அதேமாரி வந்து பொருளாதாரத்தை வந்து யாருன்னா ஆளால் கொடுக்குறாங்க. நான் கொடுத்துக்கிற காசு தான் நான் திருப்பி கொடுக்க முடியும், உங்களுக்கு லாபம் சேர்த்தோ அல்லது மற்ற எதுவும் என்னால் கொடுக்க முடியாதுன்றாரு. இருந்தாலும் நாங்கள் தரோம், நீங்கள் வந்து பேசுங்கன்றாங்க. அப்போது அதிமுக வந்து திமுகவுக்கு எதிராக, திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, திமுகவுக்கு எதிராக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மேட்டரும் அதிமுகவுக்கு அது ஒரு பலன் அளிக்குது. ஒரு வகையில் அதிமுக கூட மறைமுகமாக கொடுக்கலாம், கொடுத்தாங்க, வாங்கினாங்க, பல கோடி வாங்கினாரு அப்படின்றத சொல்ல முடியாது. வாங்கி இருக்கலாம், கொடுத்து இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? முதல்ல வாங்கி இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பிட்டாரு. இல்லை, அதான் சொல்கிறேங்க. இப்போ நான் உங்களுக்கு எதிராக பேசுகிறேங்க. உங்களுக்கு எதிராக பேசும்போது உங்களுடைய எதிரிகள் என்ன பண்ணுவாங்க, என்னை அன்றைக்கி நீங்கள் பேசுறது கரெக்டு பாய்,
உங்களுக்கு என்ன உதவி வேணும் நான் பண்ணுறேன் பாய், நீங்கள் பேசுறது தான் பாய் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையானது பொருளாதாரம் இல்லை, எனக்கு அந்த பேசுறதுக்கு அதுக்கு உண்டான செட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் வேணாம் தள்ளி விட்டா போவேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது போல நடக்குது. கடந்த இதே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நல்லா பயன்படுத்திச்சு. சிறைக்குள்ள வந்து சவுக்கை இவ்வளவு கொடுமை பண்றாங்க, சவுக்கை வந்து கையை உடைச்சிட்டாங்க, காலை உடைச்சிட்டாங்கன்ற தரப்பு அவருடைய வழக்கறிஞர் அவருடைய தரப்புல இருந்து வந்து சொல்லியிருந்தாரு. உண்மையிலே இப்படி நடந்ததா என்ன? நடக்காம எப்படிங்க கை ஓடிங்க? உள்ள போகும்போது ஜாலி நல்லா ஃப்ரீயா போறாரு, சிறையிலேருந்து வெளியே வரும்போது கை உடைஞ்சிருக்கு, ஒரு உடல் நலம் பாதிக்கப்பட்டு வராப்புல, மிகப்பெரிய ஒரு கட்டுமஸ்தான ஆள் இல்லைல்ல, உள்ளே குச்சி மாரி தானே இருப்பார். இப்போ அது போன்ற நபரை வந்து நீங்கள் அடிக்கிறது என்பது எப்படி இது சொல்லுங்கள்? எப்படி அது சாதாரணமாக நீங்கள் கடந்து போய்டும்? நீங்கள் குண்டா சட்டம் போட்டிருக்கீங்க, இது போடுங்க. அவரை கைது பண்ணதோ அவன் மீது குண்டா சட்டம் போடுறதோ நம்ம அது பெருசு இல்லை, அதெல்லாம் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள். ஆனால் அதை அதாவது சிறைத்துறையை வச்சு நீங்கள் வந்து ஏவி அவங்கள போல் அடிக்கணுன்றது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள்? இப்போ சிறைக்குள்ளேயே வந்து சவுக்கை ஏதாச்சும் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்காங்க அப்படின்னு வந்து பழி சுமத்துறாங்களே, இதெல்லாம் ஏத்துக்கிறதா என்ன? காவல்துறை உயர் அதிகாரிகளை பற்றி விமர்சனங்களை முன் வச்சா இதை விட கடுமையான ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்க. அது வருடம் சரியாக எனக்கு தெரியல, நினைவில்லை. சென்னையில் ஒரு டிசி ஒருத்தர் இருந்தார். அந்த டிசியை பற்றி ஒரு வார இதழில் கடுமையாக எழுதிட்டாங்க. அந்த டிசி வந்து பெண்கள் விஷயத்தில் அப்படி, பெண்கள் விஷயத்தில் இப்படி அப்படின்னு சொல்லி கடுமையாக எழுதிட்டார். இன்னைக்கு சவுக்கு பேசின மாதிரி அன்னைக்கு அந்த இது பத்திரிக்கையால எழுதிட்டார். வேற யாரும் இல்லை, நெற்றிக்கண் மணி அண்ணன் இருக்கார்ல, மணி அவர் தான் எழுதிட்டார். எழுதின உடனே அந்த நேரத்தில் வந்து அந்த டிசியுடைய மனைவி வந்து ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு ஸ்டேட்டஸான ஒர்க்காக, அது நல்ல ஒரு அதிகாரியாக இருக்கான். அங்கே அந்த இதில் வந்து இந்த பத்திரிகையை காமிச்சு அவங்கள ரொம்ப டீஸ் பண்ண உடனே அவங்க வீட்டுக்கு வந்து அந்த அவமானம் தாங்காமல் சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க. யார்? அந்த டிசியுடைய மனைவி. அவங்க சூசைட் அட்டம் பண்ண உடனே வந்து டிசி காவல்துறை வந்து மணியை தூக்கி கை காலை உடைக்கணும், நம்ம அதை நெற்றிக்கண் மணியை தூக்கி அடித்து கை காலை உடைக்கணும் போது அவர் வந்து பாண்டிச்சேரிக்கு போய் அவங்க மகன் வந்து பாண்டிச்சேரியில் ஏதோ கல்லூரியில் படிச்சுட்டா இருக்கு, அதை கூப்பிட்டுட்டு வராரு. வரும்போது பாண்டிச்சேரி தாண்டவுடனே தூக்கிட்டாங்க அவரை. தூக்கிட்டு அதுக்குள்ளே அவங்க குடும்பத்தார் வந்து சிபி போட்டு அவரை அடிக்க முடியல, யார்? காவல்துறையால். ஜெயிலில் போட்டு ஜெயிலில் அவரை வந்து கை கால் உடைக்கணும், இல்லை சாகடிக்கணும், இப்படி தான் வந்து காவல்துறை மூலிமா உத்தரவு வருது. அப்போ வந்து சொல்லி ஒரு சூப்பரண்ட் இருந்தார். அப்போ நானும் சிறையில் இருக்கேன். அப்போ வந்து சூப்பரண்ட் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, வந்திருக்காரு, எப்போ வந்தார் நேற்று, ஒரு அடித்து கை கால் உடைச்சி ஒரு விதமான ஓரல் இது பண்ணியிருக்கு, நான் யாருன்னா கேட்டால் உங்க கூட இருக்காங்கன்னு சொல்லிடுறேன், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, உங்க கூட வச்சிருக்கேன்னு சொல்லிடுறேன். நான் ஒரு கால் ஐஜி டிஐஜி யாருன்னா வந்து கேட்டால் அவன் எங்ககிட்ட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். அதேமாரி அவருக்கு நான் அப்போ சிறையில் இருந்து நான் பாதுகாப்பு இல்லை தந்துட்டேன். ஆனால் அவர் எழுதுனது தவறு தான். அதனால் அவருடைய மனைவி வந்து தற்கொலைக்கு அளவுக்கு போயிடுச்சு, அதெல்லாம் உண்மைதான். அதுக்காக அவரை வந்து சட்டத்துக்கு மீறி இப்படி காவல்துறை தன்னுடைய இது கையில் எடுக்கக்கூடாது இல்லையா? நீதியின் முறை நிறுத்தி அவரை தண்டிக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ அதே ஆபத்து சவுக்கு சங்கருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ அதே நிலை தான் இருக்காதா? ஏன் இருக்காது? இருக்க வாய்ப்பு இருக்குது. அன்றைய நேரத்தில் எங்களை போன்ற சமூக செயல்பாட்டாளர்கள் சிறையில் இருந்தோம். மணியனை நாங்கள் காப்பாற்றணும்னு வைங்களேன். நான் அப்போ சொன்னேன், மணியனுக்கு ஏதாவது ஒன்றாச்சுன்னா நான் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தடா சிறைவாசிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா அவருக்கு வந்து பாதுகாப்பாக என்ன பண்ணிட்டாங்க, எங்களை காட்டி அவர் சிறைத்துறை அடிக்க. ஏன்னா அப்போ கொஞ்சம் சூப்பரண்டு கொஞ்சம் நல்ல அதிகாரிகள் இருந்தாங்க வைங்களேன். இப்போ செஞ்ச ஆளுந்தான் இதுதான் அவன் சக்கரை. ஏற்கனவே அவன் கைதிகளை கொடுமைப்படுத்தி பல வழக்கு வாங்கியிருக்காரு. அவரை எதிர்த்து பல போராட்டங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இன்னும் என்னுடைய இது ஆசை இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? தன் மீது தின்னால் போட்டு வழக்கு போட்டு அவர் டிஐஜி ஆக வேண்டியது எஸ்பியாகவே இருக்கார். சரி, இந்த நேரத்தில் நம்ம கவர்மெண்ட் சொல்கிறது கேட்டால் நம்ம மேலே போட்ட வழக்குகள்லாம் ரத்தாயிடும், உடனே நம்ம டிஐஜி ஆக்கிடுவாங்கன்றதுக்காகவே செய்வாரா? வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கடலூர் சிறையில் வந்து இதே சவுக்கு சங்கர் இருக்கும்போது அங்கே வந்து அதேமாரி கொடுமைப்படுத்தினவர் தானே. இதே சவுக்கு சங்கர் இதெல்லாம் 2-3 வழக்கு உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்காரா இல்லையா? ஏதோ புத்தகங்களில் வந்து படிச்சுட்டு நான் வந்து இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த புரட்சி போராளிகள் இருக்காங்க இல்லையா, அதேமாரி நானும் பேசியிருக்கலாம்.
நான் வந்து உடல் ரீதியாக உள்ள ரீதியாக அனுபவிச்சேன்றதுனால அது எவ்வளோ கொடூரமானது என்பது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இன்றைக்கி சவுக்கு சங்கராக இருக்கட்டும், ஃபிலிக்ஸாக இருக்கட்டும், சவுக்கு சங்கர் இடத்துல ஃபிலிக்ஸு சவுக்கர் இல்லாமல் வேறு யாராக இருந்தாலும் நான் அவங்களுக்கு ஆதரவாக நிற்பேன். கருத்துக்களை பகிர்ந்து உங்கள் நேரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.